மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு 13வது, நடந்து முடிந்த காரியத்தை பற்றி ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியம். 13 நடந்து முடிஞ்சிட்டு ஒரு காரியம், இதை குறித்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினு கவியு கைருன் வஹப்பு இலல்லாஹி மின் முஃமினி தஈஃபி. அல்லாஹ்விடத்திலே பலமான முஃமின் தான் பலகீனமானை விட சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். உங்களில் யாராவது வைன் அஸாபக ஷைஉன், ஏதாவது உங்களுக்கு நடந்து விட்டது என்று சொன்னால், லவ் அன்னி ஃபஅல்து கான வகதா வகதா என்று சொல்லாது. ஏதாவது நடந்து முடிஞ்சிட்டுனா, லவ் இப்படி இருந்திருந்தால், நான் இப்படி செய்திருந்தால், நான் இப்படி பண்ணியிருந்தால் என்று சொல்ல வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவோம், அவர் வந்திருந்தால் வேற பை, அது இப்படி நடந்திருந்தால் சக்சஸ், நான் அப்படி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும் பாய். இது ஷைத்தானுடைய மிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஊசலாட்டம். லவ் லாம் வாவ், இந்த லவ் வச்சு பயன்படுத்தவே கூடாது. நான் பண்ணி இருந்தா பாய் இன்னைக்கு நான் வேற இடத்துல இருந்திருப்பேன் பாய், அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டு பாய். அல்லாஹ் எதை நாடினானோ அதை அல்லாஹ் நடத்தி விட்டான். ஹலாஸ், ஒன்னு முடிஞ்சிட்டுன்னு சொன்னா ஹலாஸ், அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது, நடக்க போறதை அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து செல்வோம். இதுதான் ஒரு முஃமினுடைய நிறைவான வெளிப்பாடு என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த லவ்வை பயன்படுத்தவே கூடாது. எங்க இருந்தாலும் செத்த பணத்தை போய் கீறி குடலை வெளியெடுக்கிற மாதிரி தான். முடிஞ்சிட்டுனா ஹலாஸ், அல்லாஹ் நாடிட்டான் போய் முடிஞ்சு. அல்லாஹ் எதை விரும்பி நாடினாலும், எதை விரும்புகிறான், எதை நாடினாலும் நடந்து முடிந்து விட்டது. நான் அப்படி அந்த காலேஜில் நான் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு வேற லெவல்ல வேலை அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம டெய்லியில லைஃப்ல பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. 14